தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அபிஷேகமாய் வாழும்படியாய் குடும்பத்தினுடைய நாள், நம் குடும்பத்திற்கான மீட்பு. புதன்கிழமை என்றாலே சூசையப்பர் அன்பர்களே, இப்படி சூசையப்பர் இந்த ஆராதனையில் நமக்காய் ஜெபிக்கிறார். எனவே குறிப்பாய் இந்த ஆராதனையில் அப்பா நன்றி என்று சொல்லுகிற வேலையில், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுகிற வேலையில், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற வேலையில் உங்கள் குடும்பத்தை அர்ப்பணியுங்கள். புதன்கிழமை குடும்பத்துடைய நாள். உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய தாய் தந்தையை ஒப்புக் கொடுங்க. யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ, யாரெல்லாம் எதிலிருந்து மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் அறிக்கையிடுங்க. இது வல்லமை, இது அபிஷேகத்தின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம், கிருபையின் நேரம். எனவே எனக்கு பிரியமான இறை பிள்ளைகளில் அபிஷேகமாய் வாழ்வதற்கான ஆராதனை. ஆண்டவர் சொல்றார், 2 3 என் பெயரால் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். ஜெபத்துடைய வல்லமை இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். குறிப்பாய் குடும்பத்துடைய நாளாய் இருக்கிற இந்த நாளில அவரை துதியுங்க. அப்பா நன்றி என்று சொல்லுங்க. அவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்காக நம்ம துதிக்கிறேன் அப்பா, என் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, என் குடும்பத்துக்கு தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுங்க. குறிப்பாய் வீடு கட்டணும்னு நினைக்கிற பிள்ளைகளை செபிங்க. வீடு கட்டப்படும். உனக்கு அபிஷேகமான ஆசீர்வாதமான வீடு கிடைக்கும். உன் வீடு கட்டப்படும். நம்பிக்கையில நான் சொல்றேன், அவர் தருவான்ற விசுவாசத்துல சொல்றேன். நீ ஜெபி, நீ பெற்றுக்கொள்வாய். அதே விசுவாசத்துல ஜெபி, பெற்றுக்கொள்வாய். வீட்டுல நல்லது நடக்கலையே இருக்கிற பிள்ளைகளே, என் வீட்டுல நல்லது நடக்கலையே, திருமணம் தள்ளி போகுது, குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது, வீட்டுல நடக்க வேண்டும் என்று நினைக்கிற, நல்லது தள்ளி போய் கொண்டே இருக்கிறது நினைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பேரால் சொல்லுகிறேன், உங்க வீட்டில் அது நடக்கும். உங்க வீட்டில் அது மாறும். உங்க வீட்டில் கல்யாணம் நிச்சயமாய் நடைபெறும். உங்க வீட்டில குழந்தை பாக்கி அபிஷேகமாய், குழந்தை பாக்கி இல்லாத தம்பதியர்களே அபிஷேகமாய் அவர் நடத்துவார். கடவுளால் முடியாது ஒன்றுமில்லை. விசுவாசம் இருந்தால் அனைத்தும் நடக்கும். கடுகள விசுவாசம் இருந்தா இந்த மலையை பெயர்ந்து போ என்றால் போகும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உன் வாழ்க்கையில் அபிஷேகம் நடக்காதா? நம்பிக்கையோடு ஜெபி. ஆண்டவருக்கு தருவார் என்ற உறுதியோடு ஜெபி. என் குடும்பத்தை அவர் மீட்கிறார் என்ற உறுதியோடு ஜெபி. நடக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, நற்செய்தியில் ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 15 20 எடுத்து வாசிங்க. 2 3 கூடி ஜெபிக்கிற பொழுது அங்க இருக்கிற ஜெபமே மேன்மையானது. அதில் ஆண்டவர் கூடி ஜெபிக்க சொல்லுகிறார். தனி ஜெபம் உண்மையானதுதான். தனி ஜெபத்தோடைய ஆழம் அதிகம். அதே போல குழுவாக ஜெபிப்பது, குறிப்பாக குடும்பமாய் ஜெபிப்பது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அது முதன்மை குடும்ப ஜெபம் இல்லாமை. ஜெபிக்காத பிள்ளைகளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே ஒரு சைடு வந்தா இன்னொரு சைடு போயிட்டே இருக்கும். பணம் ஒரு சைடு வர மாதிரி இருக்கும், வேற ஒரு வகையில செலவாகிக்கொண்டே இருக்கும். நன்றாக எல்லா முயற்சி எடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க. புதுசு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உனக்கு சமாதானமே இருக்காது வீட்டில். என்ன தெரியுமா அர்த்தம்? செபி. யாரோ ஒருவரோ, ஏதோ ஒரு பொறாமையான ஒரு பார்வையோ, ஏதோ ஒரு மனிதர்களுடைய தீய செயலோ உன் குடும்பத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஆண்டவையா மூலமா, இந்த ஆராதனை மூலமா, அந்த நற்கரை மூலமா ஆண்டவர் பேசுகிறார். செவியும் குடும்பம் மீட்கப்படும். குடும்ப ஜெபம் தேவை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எவர் ஒருவர் என் 2 3 பேர் சேர்ந்து ஜெபிக்க பொழுது, வீட்டுல நீ தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்க நல்லதுதான். ஆனா குடும்ப ஜெபத்தை எப்ப பண்ண போற? நீ மட்டும் ஜெபிக்கிறிய? உன் கணவர் ஜெபிக்காம இருக்கிறாரு, உன் மனைவி ஜெபிக்காம இருக்கிறாரு, உன் பிள்ளைகள் ஜெபிக்காம இருக்கிறார்களே, நீ உன் கணவன் மட்டும் ஜெபிக்கிறார், வீட்டில் உள்ள மாமனார் மாமியார் ஜெபிக்காமல் இருக்கிறாரு, அவர் எப்பொழுது சேர்க்க போகிறார்? சேர்ந்து ஜெபி. இன்னும் அபிஷேகம். எனவே 2 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கணும். அடுத்தது பாருங்க, என் பெயரின் பொருட்டு. அது ஜெபம் யார் பேர்ல இருக்கணுமா? யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது வார்த்தை எடுத்து வாசிங்க. என் பெயரின் பொருட்டு எதை கேட்டாலும் அதை தருவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வீடு வாழும் நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நாங்கள் வாழ்வோம் ஜெபிங்க. ஒவ்வொரு ஜெபமாலையும் தாய்மரியா நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். மாதா கிட்ட ஜெபிப்பது அல்ல, மாதா வழியாய் ஜெபிப்பது. புனிதர்களிடம் ஜெபிப்பது அல்ல, புனிதர்கள் வழியாய் ஜெபிப்பது. தூதர்கள்ட்ட ஜெபிப்பது அல்ல, தூதர்கள் வழியாய் ஜெபிப்பது. கடவுள் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்துவே. எனவே அவரிடம், அவர் பெயரில் ஜெபிக்கணும். எனவே ஆண்டவர் ஜெபிக்கிறது கூட புனிதர்களை தந்திருக்கிறார். அன்னை மரியாவை தந்திருக்கிறார், புனிதர்களை தந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் எதன் பெயரில் இருக்கிறார்கள் என்றால் இயேசுவின் பெயரில். எனவே வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஒரு பெயரை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரை எனக்கு நடக்கும் சொல்லிட்டு போங்க, நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் பெயரை நான் தைரியமா நிற்பேன் சொல்லிட்டு போங்க, நிற்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் பேரே குடும்பத்துல இந்த அபிஷேகம் நடக்கும் சொல்லிட்டு போங்க, குடும்பத்துல அபிஷேகம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் பேரே குடும்பம் மாறும் அப்படி ஜெபம் பண்ணுங்க, குடும்பம் மாறும். பிரியமான இறைவர்களே, அடுத்தது பாருங்க,
மனமத்து இருந்தால் ஒரு கருத்துல அவங்க உட்காந்து ஜெபிக்கிறத விட அந்த குடும்பம் ஒரு 10 மணி ஜெபிக்கிறீங்க, அவங்க ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. அந்த கருத்தை அறிக்கையிட்டு அந்த கருத்துக்காக குடும்பத்தை கொஞ்சம் ஜெபிங்க. நீங்க எதுக்காக என்னென்ன உங்க திட்டங்கள்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சேர்ந்து ஜெபிங்க. சேர்ந்து ஜெபிக்கிற போது கோடி ஆசீர்வாதம் நண்பர்களே. நம்ம சேருகிற பொழுது அபிஷேகம் இன்னும் அதிகமா இருக்கும், இன்னும் விசுவாசம் இன்னும் அதிகமாக ஆழப்படும். எனவே ஜெபம் மேன்மையானது. அதில் குறிப்பாய் நம்ம சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது குறிப்பாய் உங்கள் குடும்பத்தில் இந்த குடும்ப ஜெபத்தை சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் தொடுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இன்றைக்கு சூசையப்பர் நமக்காய் ஜெபிக்கிறார். குடும்பத்துடைய பாதுகாவலராக இருக்கிற சூசையப்பர், குறிப்பாக நான் 800 சூசையப்பர் ஆலயத்திலிருந்து இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறேன். புனித சூசையப்பர் நமக்காய் ஜெபிக்கிறார். ஏராளமான அபிஷேகம் நடக்கிற இடம் 800 ஆலயம், சூசையப்பர் ஆலயம். எனவே ஒப்புக்கொடு ஜெபிப்போம். வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. பிள்ளைகளோட குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். குடும்பத்தில் எதெல்லாம் மாறணும் நினைக்கிறாங்களோ அவற்றை ஒப்பு கொடுக்குறேன். குடும்பத்தில் எது அபிஷேகம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க ராஜா. குடும்பத்தில் கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இன்மை, நோய் நொடிகளோடு கஷ்டப்படுற பிள்ளைகள், பொருளாதார நெருக்கடியில் கஷ்டப்படுற பிள்ளைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்புக்கொடு. இது புனிதமான நேரம், இது அபிஷேகத்தின் நேரம், இது ஆராதனை நேரம், இது ஆண்டவரின் நேரம், இது ஆண்டவர் குடும்பத்தை தொடுகிற வல்லமையான நேரத்தில் உன் தேவைகள் எல்லாம் நீங்க என்ன அனுப்புறீங்களோ கமெண்ட்ல ஒவ்வொன்றை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் சொல்லுகிறேன். ஒரு விண்ணப்பங்கள் எல்லாம் அபிஷேகமாய் மாறுகிறது. ஒரு குடும்பத்தை அவர் உயர்த்துகிறார், உன்னை அவர் சாட்சியப்படுத்துகிறார். வல்லமையான இறை கிருபையில அபிஷேகமாய் வாழ்வாய். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நண்பர்கள் உங்கள் குடும்பம் மீட்கப்படுகிறது. நம்பிக்கையோடு கேளுங்க, நீங்கள் சாட்சியமாய் இருப்பீர்கள். வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார், மீட்டெடுக்கிறார். நீரும் பிள்ளைகளும் குடும்பத்தார் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, எப்பொழுதுமே பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலியை பார்த்துட்டு காணொலியோடு செபிங்க. காணொலி முடிந்த உடனே ஒன்றாக அமர்ந்து செபிங்க. இந்த நாள் அபிஷேகம். உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. என்னுடைய தனி ஜெபத்தில், திருப்பலியில், ஆராதனையில் உங்களுக்கு ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். இந்த நாளும் இனிய நாளே. God bless you. Take care.